இதுல அந்த சாங்ஸ்லாம் நடுவுல அந்த டியூன்லாம் கூட ஒரு மாதிரி வரும்ல மேம் இதுல. ஆமா, அதுவுமே அது கூட ரொம்ப நோட்டடா ஜிப்ரானோட. ஆமா, அந்த அது வந்து ஆமா, அது ஜிப்ரானோடைய விஷயங்கள் தான் அது. எஸ் மேம். அண்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் சொல்லுங்க மேம். ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து சாரோட தான். ஆமா, ஸோ அது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு சாரோட ஒர்க் பண்ணுறது? 13 இயர்ஸ் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஆமா, நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் இந்த சாங் எல்லாம் வந்து பாட போகும்போது ஒரு ராகத்துல கம்போஸ் பண்ணியிருக்கேன். லைக் சாரமதி ராகம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தான் கூப்பிட்டா. ஸோ அங்கே போகும்போது லிரிக்ஸும் இல்லை, அங்கே வந்து இதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. நானே லிரிக் போட்டு இந்த ராகத்தில் ஃப்ரீ ஸ்டைலாக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாடி அதுக்கப்புறம் அது ஃபைனலாக வரும்போது வேற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் வெளியே கேட்குறீங்கல்ல, உள்ளே நாங்கள் பாடும்போது அந்த மாதிரி இருக்காது. நாங்கள் நிறைய அப்படியே ஆப்ஷன்ஸ் பாடுவோம்ல, தெரியாது நம்மளுக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய விதவிதமான பாடல்கள் நீங்கள் கேட்டிங்கல்ல, மகளிர் மட்டும் அந்த காந்தாரி யாரோ, அதே மாதிரி தீரன் அதிகாரம் ஒன்றுன்னு ஒரு படம், அதில் டிங்கா டிங்கான்னு ஒரு ஐட்டம் சாங் பாடியிருப்பேன். அது டோட்டலாக வேற ஒரு டொனாலிட்டியில் இருக்கும். அதே மாதிரி உத்தம வில்லன் எடுத்தால் அது வேற மாதிரி கிளாசிக்கல் அந்த ஸ்டைலில் போகும். ஸோ நிறைய வி கெட் டு இப்போ பாடி இருக்கிற D1 வந்து வேற மாதிரி ஒரு டோனில் இருக்கும். ஸோ அதுதான் அதில் நிறைய விதமான பாடல்கள் வந்து பாடுற வாய்ப்பு வந்து கிடச்சிது. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாலெட்ஜபிளான, ஒரு டிசிப்ளின்டான, ஒரு கிரவுண்டடான, ஹம்பிளான ஒரு எக்ஸாக்டாக அவர் வந்து நமக்கு அவருக்கு என்ன வேணுங்கிறது ஹீ நோஸ் அண்ட் ஹீ வில் எக்ஸ்ட்ராக்ட் இட். ஸோ நல்லாயிருக்கும் டு சிங். இட் வில் பி வெரி நைஸ். எஸ் மேம். ஃபியூச்சரில் இந்த காம்பினேஷன்ஸ் இன்னும் எதிர்பார்க்கலாம் வருது. அதுதான் இப்போ D1 வருது அடுத்தது. ஓகே. அண்ட் அப்படியே உங்களோட அப்கமிங் சொல்லிடுங்க. ஆமா, இப்போ ஆக்சுவலா ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, மரகத மலைன்னு சொல்லி. அது வந்து இப்போ நேற்று தான் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அதில் பாடியிருக்கேன். அப்புறம் D1 வருது ஜிப்ரான் மியூசிக்கில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 படம் வந்து ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு. அறுவடைன்னு ஒரு படம் வருது. நிறைய இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு கைதியின் கனாக்காலம் என்ன ஒரு 15 படம் இருக்கு மேம். அந்த மொட்டை சிவா கெட்ட சிவால வந்து பர்டிகுலரா அந்த ஆடலும் பாடலும் பயங்கரமா இருக்கும். அது எப்படி அந்த டைம் என்ன ரிசப்ஷனோ அதே மாதிரி ரீமிக்ஸ் பாட்டுக்கு இவ்வளவு ரிசப்ஷனா அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது ஏன்னா அந்த விஷுவல்லாம் நல்லா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அது லாரன்ஸ் மாஸ்டரோட அந்த டான்ஸு அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதனால அது ஒரு எஸ் மேம். அந்த பாட்டு அப்படி ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.